வெல்கம் டு சசி மீடியா. சபரி திவ்யா இந்த வின்னர் ரன்னர் இருக்காங்களே, இவங்களுடைய சம்பளம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் சபரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் விக்கல்ஸுக்கு வந்த வரவேற்பு, பிரவீன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பாருக் அமருதீன், இவங்களை பற்றி நிறைய அப்டேட்டுகள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை தட்டி விட்ருங்க. நேற்று விக்கல்ஸ் விக்ரமுக்கு தாறுமாறான ஒரு வரவேற்பை பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆனது. அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களாம் பேண்ட் செட்லாம் வச்சு சும்மா தார தப்பட்டெல்லாம் அடித்து விக்கல்ஸ் விக்ரமை ஆட விட்டு வீட்டுக்குள்ளே வரவேற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு 4வது சீசன்லேருந்து இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சம்யுக்தாவுக்கு ஆரம்பித்தது அவங்களுக்கு தான். ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக இருந்தது. அப்போ வீட்டுக்கு வரும்போது ஒரு கிராண்டான ஒரு வெல்கம் ஒன்று கொடுத்தாங்க. அதுலேருந்து அப்படியே ஒருத்தவங்களாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 7வது சீசனில் ரொம்ப ட்ரெண்ட் ஆனிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும். என்னென்னா நெகட்டிவாக யாருக்கெல்லாம் பேர் போதோ அவங்கெல்லாம் பேண்ட் செட் வச்சு வெளியில் நம்மளை ரொம்ப மாசாக நம்மளை மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அது எல்லாருக்குமே சகஜமாக போச்சு. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று போயிருக்கு. நம்ம பிக் பாஸும் அதில் கலந்துருக்காரு. பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்குறவர். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் அங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே கலந்துருக்காங்க. எல்லாருமே கேக்கு விட்டுக்கிட்டு சந்தோஷமாக, திவ்யா கூட பார்வதி கமருதீன் இருந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்தது. இப்படி நிறைய எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து சந்தோஷமாக இருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸோடைய செட்டை பிரிச்சுட்டாங்களாம். அதாவது இப்போ தான் ஆரம்பிக்கும் அந்த ஒர்க்கு, ஆனால் அதுக்குள்ளேயே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பிபி அல்டிமேட் இருக்குது, சீசன் 2 ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது. பிபி அல்டிமேட் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அது டிவியில் வராது, ஹாட்ஸ்டாரில் மட்டும்தான் லைவ் 24 ஹவர்ஸ் போகும். அதுக்கப்புறம் 1 hour எபிசோடும் ஹாட்ஸ்டார்லேயே வரும். அது சீசன் 2 வரப்போகிறதாகவும் ஒரு செய்தி வருது. ஆனால் உடனே அதை அப்டேட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு 2 மாதமாவது ஆகும். அந்த செட்டு பிரிச்சுட்டு அடுத்து ஏதாவது அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா கண்டுபிடிச்சிடலாம். கூடி சீக்கிரம் அதை அப்டேட் வரும், நம்ம கொடுத்துருவோம். அதாவது பிரவீன் ஒன்று சொல்லியிருக்காரு, அதாவது திவ்யாவும் இங்கே தான் இருக்காங்க, நானும் இருக்கேன். ஜெயிச்சவ் அவங்களும் இங்கே தான், நானும் இங்கே தான் இருக்கேன். என்ன அவங்களுக்கு பணம் அதிகமாக கிடச்சிருக்கு, எனக்கு பணம் இல்லை, அவ்வளோதான். மற்ற பற்றி நாங்கள் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. எனக்கு இவர் மேலே ஏதோ ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் நான் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணான்னு சொன்னவர் தான் நீ தான் ஜெயிக்கணும்னு சொன்னார், கானா வினோத் பணம் எடுத்த உடனே. ஆனால் அந்த பக்கம் நேற்று முந்தா நாள் உட்காந்து குட் பிளேயர் யாருன்னா சபரின்னு சொல்கிறாப்புல. இப்போ இப்படி மாற்றி பிறண்டு பேசுகிறாப்புல. ஏதோ ஒரு சீக்ரெட் பயப்புல வச்சுருக்குது, கூடி சீக்கிரம் பார்ப்போம். அதே போல் வெளியில் வந்தும் இவர் வாட்டர் மிலானை கலாச்சிக்கிட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. தேவையில்லை, அதாவது இந்த ஆள் தான் மைலேஜ் ஏற்றி விட்டு சூடு காஞ்சது. அதாவது கானா வினோத்தையும் வாட்டர் மிலானையும் விட்டதே இவன் தான். வெளியில் கலாச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். சரி, இப்போ நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த எல்லாருமே எஃப்ஜே, சபரி, அப்புறம் பிரிட்ஜின்னு எல்லாருமே ஒரு கேக் வெட்டி கொண்டாடி சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரியான வீடியோக்கள் அங்கே பார்க்க முடிஞ்சது. சரி மக்களே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா. நம்ம சபரி இருக்கார் இல்லையா, சபரி ஃபினாலே முடிஞ்ச அடுத்த நாள் காலையிலேயே எங்கே கிளம்பிட்டாருன்னா வடபழனி கிளம்பிட்டார். வடபழனியில் போய் முருகன் கோயிலில் நின்று தரிசனம் பண்ணி நன்றி சொல்லியிருக்காப்புல. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுதே அவர் விரதம் வச்சுருந்தார். அதுதான் அது எதுக்கு அப்படின்னா, எதுக்குன்னு தெரியல, ஒரு வேண்டுதல் அவர் வச்சுருந்தார் வீட்டுக்குள்ளேயே. அது உடனே ஃபினாலே முடிஞ்ச உடனே காலங்காத்தால் அவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்த நேரத்தில் இவர் பாட்டுக்கு போயிட்டு முருகன் கோயிலுக்கு போய் தன்னுடைய நேர்த்தி கடனை நிறுத்திட்டு வந்திருக்காரு. நடிக்கிறான்னு சொல்லியும் அவர் வந்த உடனே அவர் பண்ண வேலை எல்லாத்தையும் நடிக்கிறான்னு தான் சொன்னாங்க. பக்தின்ற போர்வையில் நடிப்பு, நல்லவன்ற போர்வையில் நடிப்பு. ஆனால் எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் அவர் நடிப்புள்ள உண்மை நிரூபிச்சுக்கிட்டே வரார் இல்லை. அதை இந்த வேண்டுதலை அவர் எப்போ வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெளியில் விட்ட வேகத்துக்கு அந்த பார்ட்டியில் எல்லாருமே கண்டிப்பாக இருக்கணும். அதான் ரூலு. அதாவது ஒர்க் பண்ணவங்களும் கண்டஸ்டண்ட்டும் உள்ளே இருக்கணும். அது முடித்த வேகத்துக்கு முதல்ல அவர் போனது வடபழனி கோயில் தான். ஸோ பாராட்டு சொல்லணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு. அவருடைய வெல்கம்னு நிறையா இருக்குது. இன்னும் அவர் ஹெல்ப் பண்ணுவார், அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு போவார், அனாதை குழந்தைங்களை பார்க்க போகிறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நான் அப்டேட்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். பாருக் அமருதீன் சோஷியல் மீடியாவில் அதான் பார்வதியை பற்றி போட்டால் தான் ட்ரெண்ட் ஆகுமே, டீம் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் இருந்த அந்த ஒரு வீடியோ விஜய் டிவியில் போட்டாங்க இல்லையா, அது பெரிய வியூஸ் 13 மில்லியனே ஏதோ போயிருக்கு. அந்த அளவுக்கு வியூஸ் அள்ளியிருக்கு. மேபி பார்வதிக்கான சப்போர்ட்டர்ஸ் பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த நாள் என்னாச்சுன்னா, ஃபைனலுக்கு பார்வதியும் கமருதீனும் வராங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று இருந்தது. அப்போ அதை தூக்கி போட்டாங்க. 2வது நிறைய விஷயங்கள் என்ன நடக்க போகுது, பார்வதி என்ன பேச போகிறாங்க. ஏன்னா ரெட் கார்டுக்கு அப்புறம் பார்வதியை விஜய் டிவியில் கூப்பிட்ருக்காங்க இல்லையா, அந்த ஒரு நிறைய விஷயங்கள் அதில் பார்க்கப்பட்டுச்சு. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ 13 மில்லியன் போயிருக்குன்னா பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதியும் கமருதீனும் உள்ள வீட்டுக்குள்ளே நடிக்கலை, உண்மையாக தாங்க லவ் பண்ணாங்க, அதான் வெளியிலையும் பாருங்கள் லவ் அந்த டச்சில் தான் இருக்காங்க, லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி
அதில் எந்த ஒரு சந்தேகம் வேணால் அவங்க லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லிடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டுக்குள்ளே தானே எல்லாமே கண்டிச்சாங்க, இனிமேல் வெளியில் நீங்கள் என்ன பண்ண யார் என்ன சொல்ல போகிறாங்க, ஹாப்பியாக எல்லாம் கைத்தட்டி சூப்பராக இருங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிசிஷன், அதில் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது அவங்களுடைய முடிவுனா அதை கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். லவ் பண்ணுறாங்கன்னா லவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து இது வரைக்கும் அமித்னு ஒருத்தவர், பாவனி, இவங்களுடைய லவ் மட்டும்தான் வெளியில் வந்து நிறைவாயிருக்கு. பாக்கியெல்லாம் வீட்டுக்குள்ளே லவ் பண்ணிட்டு வெளியில் வந்து அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஸோ இந்த லவ்வும் கல்யாணத்தில் போய் முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வின்னர் ரன்னர் சம்பளம், எல்லாருடைய சம்பளம் டீட்டெயிலும் வந்திருக்கு. வின்னருக்கும் ரன்னருக்கும் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நம்ம சபரி அவர்களுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, சபரிக்கு எதுவுமே கொடுக்காம கடைசியில் அனுப்பிட்டாங்களேங்க, அவருக்கு வந்து ஒரு காராவது கொடுத்துருக்கலாமே, ஏதாவது ஒரு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம், வருது கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கீங்க. பட் என்ன பண்ண முடியும், அதுக்கு தான் 18 லட்சம் பணம் வச்சது. ஓகேங்களா, ஒன்று ரன்னருக்கு எதுவுமே கிடையாது, அது எந்த வெங்காயமும் கிடையாது, சும்மா ஒரு ஓரமாக நிற்கணும். அதனால தான் மணி பாக்ஸ் அவனுங்க வைக்கிறாது, வச்சு டேய் எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அதில் கானா வினோத் வந்து அவரை பாராட்டுறதா திட்டுறதான்னு தெரியல. ஏன்னா அந்த 18 லட்சம் இல்லைன்னா அவருக்கு 50 லட்சம் கிடச்சிருக்கும், அதை விட்டு மாற்றி எடுத்துட்டாரு. ஆனால் வேறு யாராவது இருந்தாலும் நம்ம 18 லட்சத்தை எடுத்திருந்தால் அதான் யூஸ்ஃபுல். ரன்னருக்கு ஒன்றுமே கிடையாது, அதுதான் ரூல். ஓகேங்களா, அதில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சரி, சபரிக்கான ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சபரிக்கு 20,000 பேசப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 21 லட்சம் சம்திங் அவருக்கு வந்து வந்திருக்கு. 21 லட்சம் வந்திருக்கு. என்ன பண்ணுறது, இதில் பாதி அமௌண்ட்டை எப்படியும் வந்து அவர் ஏழைகளுக்கு தான் கொடுக்க போகிறாரு, அந்த அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறாரு, திருநங்கைகளுக்கு, அநாத குழந்தைகளுக்கு தான் செய்ய போகிறாருங்கிறது நமக்கே தெரியும். அதே போல் சபரிக்கு ஒரு காராவது கொடுத்துருக்கலான்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க. அவர்கிட்ட கார் இருக்குங்க, அவர் உழைச்சி வாங்கிடுவார். ஏன் இவனும் கொடுக்குற காரை வச்சு தான் அவர் வாழணுமா என்ன, அவருக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த 10 லட்சத்துலேயே அவர் ஒரு கார் வாங்கலாம், அதை கொண்டு போய் அநாத குழந்தைங்களுக்கு தான் அவர் சேர்க்க போகிறாரு. அதனால் அவருக்கு கார் கிடைக்கும், வருத்தப்படாதீங்க. அடுத்தது திவ்யா கணேஷுக்கு ஒரு நாள் பேசப்பட்ட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து பேசப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 30,000 ரூபா. அந்த 30,000த்தில் அவங்க வந்து பாதி நாள் தானே இருந்தாங்க, 70 ஒயில் கார்டு தானே அவங்க. இந்த ஒயில் கார்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் இந்த 23ஓட அந்த 50 லட்சம் அதில் வந்து பிடிமானம்லாம் போகும், டேக்ஸு எல்லாமே பிடிச்சிட்டு போக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 38லேருந்து 40க்குள்ளே வரும் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. மொத்தமாக குறைஞ்சது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 63 லட்சம் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான். அதான் வின்னருக்கான அமௌண்ட், 63 லட்சம் வீட்டுக்குள்ளே இருந்த அமௌண்ட்டு ப்ளஸ் டேக்ஸு, அப்புறம் அதோடு சேர்த்து ஒரு காரு. அப்படி நான் 2:30 மணி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.